நான் ராஜசேகர் வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராஜசேகர், இங்க நம்ம ஒரு புரிதல் வரணும். இங்க ரிவ்யூவர் யாரு, இன்ஃப்ளூயன்சர் யாரு, இது ஒரு தொழிலா மாறிடுச்சு. நம்ம வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி வந்துருச்சு. நீங்க இப்போ ஐ நோ யூ ஆர் வெரி ஆக்டிவ் இன் எக்ஸ்ல. நீங்க வந்து ஒரு பதிவு உங்க கருத்தை போட்டா அதை ஒட்டி வரவங்க எல்லாருமே ராஜசேகர் போட்டிருக்காரு நான் போடுறேன்ற மாதிரி போடுறாங்க. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப கல்லிபிள், ரொம்ப ஈஸியா சினிமா, அதுவும் குறிப்பிட்டு பல கோடிகள் புழங்கக்கூடிய ஒரு படம் அந்த ரிலீஸ் அப்போ அவங்க அச்சம் ஜாஸ்தி இருக்கா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் முத கட்டமா? இது ஆன்லைன்ங்கிறதே வந்து ஒரு சென்சனேஷன் பண்றோம்ல, சென்சலைஸ் பண்றோம், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு எந்த விஷயமே வந்து நம்ம வந்து நெகட்டிவிட்டி போட்டா இந்த செல் ஆகுது. அதுதான் முன்னாடி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண, நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். அந்த நெகட்டிவிட்டி செல் ஆகுறப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதே நம்ம கொடுத்துடலாம், இதுதான் ஆடியன்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துடுறாங்க. அதுக்கான வரக்கூடிய அந்த எதிர்மறை விஷயங்கள் தான் இன்னைக்கு செல் ஆகுறதுனால ஆடியன்ஸ் உங்க நெட்டிசன்ஸுமே பண்ணுவீங்க. என்ன பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மீடியா மட்டும் போடுறது மட்டும் இல்ல. இப்போ நீங்க ட்விட்டர் எடுத்து பாத்தீங்களே, நீங்க சொல்ற எக்ஸ்தலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு ரிவ்யூவர் வந்து ஃபர்ஸ்டே போடுறாரு, ஒரு ரிவ்யூ வந்து நல்லா இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு போடுறாரு. தொடர்ந்து, அதாவது இப்போ ஒரு ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுதுன்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு ஃபேன்ஸ், ரைவல் ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்ல மற்ற குரூப்ஸ் ஆகட்டும் அதை பத்தி நெகட்டிவிட்டி போட்டுட்டே இருக்காங்க. இப்போ அதை நம்ம எப்படி தடுக்க போறோம்? இப்போ ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து நம்ம தடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சென்சார் மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறதால நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இந்த விஷயங்கள் தான் இன்னும் எடுத்துட்டே போகுது. சோ இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நான் புரிஞ்சுக்கிறேன் இருக்க மென்டாலிட்டி இல்ல, நாம புரிஞ்சுக்கலாம். அதுல யார் போடுறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ராஜசேகர் போடுறாருன்னா அது ஒரு விஷயம் இருக்கு, யாரோ ஒருத்தர் போடுறாருன்னா அந்த எக்ஸ்ல வேறு விஷயம். ஆனா இந்த காலகட்டத்தில் ஒரு படம் முடியறதுக்குள்ளாக இன்டர்வல்லையே வந்து நான் பொதுவாகவே சொல்லணும்னா இப்போ சில படங்கள் நேற்று வந்த படங்களுக்கு கூட இன்டர்வல்லையே வந்து மொக்க போகாதீங்க. அப்போ இது ஏதோ படத்தை என்ன ப்ராடக்ட் என்னன்னு பார்க்காமலே பேசுவது. அதை தாண்டி அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் கோடங்கி அவர்கள் தெளிவாக சொல்லார், இந்தியன் 2ல விட அமரன்ல இருந்துச்சு சிவகார்த்திகேயன் மீது வன்மம் காட்டப்பட்டது. நம்ம பார்த்தோம் அஜித் அவர்கள் மீது யூடியூப் விமர்சனங்கள்ல பாடி ஷேமிங்கே நம்ம சந்திச்சிருக்கோம். நடிகைகள் அப்படி லெஃப்ட்ல டீல் பண்ணக்கூடிய சில யூடியூபர்ஸ் பேசக்கூடிய வார்த்தைகள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பேச விஷயங்களாம பார்த்திருக்கோம் விமர்சனங்கள்ல. அப்ப இதெல்லாம் நாம் இருக்கக்கூடிய எதனால் இவர்கள் பிழைக்கிறார்களோ அதையே நாம் உட்கார்ந்து இருக்கிற அதே பிரான்ச்சை மரத்திலேருந்து வெட்டுற மாதிரி இல்லையா? இது எப்படி தடுப்பது? இல்ல கண்டிப்பா பர்சனல் அட்டாக், பிலோ த பெல்ட் கமெண்ட்ஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா தடுக்கணும். அப்படி பேசுறவங்கள ப்ரொடியூசர்ஸும் சரி அந்த செலிபிரிட்டிஸும் சரி என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஆனா தொடர்ந்து அன்பார்ச்சுனேட்லி தமிழ் சினிமா அந்த மாதிரி பேசுறவங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரைட். அந்த மாதிரி அவங்களுக்கான வந்து என்கேஜ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யாரும் அவங்கள தடுக்கிறது கிடையாது. அது நடந்துட்டே தான் இருக்கு. அது எங்க வரையறுக்கப்படணும்? அப்படி பேசுறவங்களை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணலன்னா தானே அது ஸ்டாப் ஆகும். பட் அது நடத்துறதே இல்லையே இந்த தமிழ் சினிமால. மறுபடியும் அவங்களுக்கான ஒரு ஆட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அவங்கள வந்து நம்ம இன்டர்வியூல உட்காரதான் வைக்கிறோம். பிலோ த பெல்ட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களை என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது எங்கேயுமே நிறுத்த போறது இல்ல. இது வந்து ஒரு யூனிட்டி தமிழ் சினிமாலையும் தேவை. இப்படிப்பட்டவங்க வேண்டாம் அப்படின்னு சில பிஆர்ஓஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இப்ப நம்மளே நிறைய பிரஸ் மீட்ஸ் அட்டெண்ட் பண்றோம். சில இடங்கள்ல அந்த மாதிரி நெகட்டிவா பேசுறவங்க உள்ள வர்றது கிடையாது. கோடங் இன்னொரு அமலன் ஒரு விஷயத்த சொல்றாரு, யூடியூபர் நான் விமர்சனம் பண்றேன், நல்லா இல்ல நல்லா இல்ல சொல்லுவேன், நீங்க நல்ல படம் எடுக்காம எங்க கிட்ட வந்து அதுக்கப்புறம் நாங்க எதையோ சிதைச்சிட்டோம்னு சொல்வது எந்த விதத்துல நியாயம்ன்றாங்க. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? நல்ல படம் எதுவுமே தேவையில்லை, தானா ஓடிடுவான், ப்ரமோஷன் இல்லாம இன்னைக்கு அதுவும் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹைப் ஏத்துறாங்க. ஸ்பெஷலி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏத்தக்கூடிய ஹைப் இருக்கே, முதல் நாள் நைட்டு அது டிப் ஆகும்போது நாங்க அலறி அடிச்சு தியேட்டரை விட்டு வரோன்றதையும் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. நீங்க இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கீங்க, பிரிட்டி பாப்புலர், நீங்களே சொல்லலாம். இல்ல இந்த இப்போ இருக்கிற நம்ம சினிமால வந்து நம்ம ரிவ்யூ போடுறது, ஆடியன்ஸ் ரிவ்யூ போடுறது, இந்த மீடியா ஹவுசஸ் ரிவ்யூ போடுறது, இதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு ரிவ்யூ இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருது, அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள ஒரு ரிவ்யூ போகுது. அதுதான் இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்னதான் படம் நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, படம் வந்து பாத்துடுறாங்க. என்ன படம் நல்லா இருக்குன்னா பாத்துடுறாங்க, நல்லா இல்லைன்னா பாக்குறது கிடையாது. அது வந்து இப்ப நல்லா இருக்கிற படம் வந்து எக்ஸ்ட்ரீமா போகுது. இப்ப லப்பர் பந்து மாதிரி ஒரு படம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ப்ரொடியூசருமே எதிர்பார்த்தது இல்லை. பட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வருது. இதே இது படம் நல்லா இல்லைன்னா அதுக்கு ஒரு மினிமமா ஒரு ரெஸ்பெக்டபிள் நம்பர் நம்ம சொல்லுவோம்ல, அது கூட அச்சீவ் பண்ண முடியாத மாதிரியும் போகுது. சோ இது வந்து ரெண்டு சைடாவும் இருக்கு. இந்த சோசியல் மீடியா
இந்த இப்ப இருக்கிற அந்த இந்த வேர்ட் ஆஃப் மவுத் குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகிற விஷயங்கள் வந்து ரெண்டு விதத்துல கொடுக்குது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு படத்தை எங்கேயோ எடுத்துட்டு போகுது. இப்ப லப்பர் அந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு 40 கோடி கலெக்ட் ஆகுறது பெரிய விஷயம். அதே நேரத்துல படம் நல்லா இல்ல அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு நம்பர் வரும். நான் இன்னும் ரொம்ப தெளிவா, நான் ரொம்ப ஃப்ராங்காவே கேட்கணும்னா ராஜசேகர், நான் ரொம்ப ஃப்ராங்கா கேட்கறேன். ஒரு சில படங்கள் பேரு இப்போ இந்தியன் 2 மாதிரி படங்களே கூட சார் எல்லாரும் சேர்ந்து விமர்சகர்கள் எல்லாம் கண்டமேனிக்கு விமர்சனம் பண்ணி அடிச்சிட்டாங்க சார், 2வது நாளே அதை விழ வச்சுட்டாங்க சார், ஒட்டு மொத்தமா எல்லாம் சேர்ந்து செதைச்சிட்டாங்க சார்னு குற்றச்சாட்டு. இதை விட அது பெட்டர் நம்பர்ஸ் பண்ணியிருக்கும் சார். தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள், காரமான விமர்சனங்கள், வரம்பு மீறிய விமர்சனங்கள்லாம் பண்ணி தான் ஐயோ இது போனா ஏதோ குத்தம் போல இருக்குன்ற அளவுக்கு மக்கள் மனதை டியூன் பண்ணி வச்சுட்டாங்க சார் ரிவ்யூவர்ஸ்ன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த ரிவ்யூஸ் வந்து ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் ஒண்ணு நடக்குது சோசியல் மீடியால. அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டியை பிடிச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் 2ல நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு பாப்புலர் வீடியோ யூஎஸ்ல வந்து நடந்திருக்கும். ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அதை வந்து எப்படி மாக் பண்ணி அதை கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது. சோ அது இன்னமும் அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுது. சோ இனிஷியலா இவங்க ஒரு விஷயம் ஆம்பிளிஃபை பண்றாங்க படம் நல்லா இல்ல அப்படின்னு, அதை பிடிச்சிட்டு மக்கள் அடுத்த செட் ஆஃப் அந்த மாக் மென்டாலிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, சோ அது மறுபடியும் போகுது. கண்டிப்பா அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்ங்கிறது படத்தை அஃபெக்ட் பண்ணுது. எஸ்பெஷலி ஒரு லார்ஜ் ஃபாலோவர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் பேசுறப்போ அதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கதான் செய்யுது. ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். சேகர், இதில் வந்து ஒரு இன்னைக்கு வந்து பியூர் பிஸ்னஸ் ஆயிடுச்சு, ஆர்ட் ஓரம் போயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு எல்லாமே பிஸ்னஸ். ஏன்னா இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ன்றது வந்துட்டோம், இன்னைக்கு யூடியூபர்ஸ்ன்னு தனியாக வந்துட்டோம், இன்னைக்கு பிளாக்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படம் சார்ந்து. அதுவும் குறிப்பாக நான் சொல்றது விமர்சனங்களை ஒட்டி. ஸோ இது இனிமேல் அதான் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இதை இப்படி செஞ்சிருக்கலாம், இதை இப்படி பண்ணியிருக்கலாம்லாம் முடியாது. இட்ஸ் அ பிஸ்னஸ், கட் த்ரோட் பிஸ்னஸ். ஹார்ஷா தான் பேசுவோம், முடிஞ்சா எடுத்துக்கோங்க அப்படின்ற இடத்த நோக்கி நகருதா? இல்ல கண்டிப்பா அதை நோக்கி தான் நகருதுன்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி நம்ம அதை வந்து தடுக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரியல. இதோடதான் நம்ம வாழ்ந்து தீரணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வரேன். அவர் முடிச்சிட்டோம் ஒரு நேரம். சொல்லுங்க சார், கண்டினியூ ராஜசேகர். இப்போ நீங்க என்ன விதமான தடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. தடுக்க முடியாது. சரி, ராஜசேகர் கேள்வி அதுதான். இதோட வாழ பழகணும்னா இன்னும் இது மல்டிப்ளை தான் ஆக போகுது, இன்னும் நிறைய தளங்கள் வர போகுது. புரிதலை ஏற்படுத்துற மாதிரி தடுக்கணும், கட்டுப்படுத்தணும். ரைட், அவர் முடிச்சு. அதுக்கு தான் சங்கங்கள், அமைப்பு. ரைட், அவர் முடிச்சிட்டோம். சொல்லுங்க ராஜசேகர். இல்ல இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து ரொம்ப வருஷமா இருக்கதா செய்யுது. இப்பதான் வந்திருக்கு அப்படிங்கிற இல்ல நம்ம சமீபத்திய ராஜசேகர் சமீபத்திய உதாரணங்கள் தான் நம்ம இப்ப எடுத்திருக்கோம். நம்ம லால் சலாமில் தொடங்கி இந்தியனுக்கு போய் கங்குவா வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி மக்கள் மத்தியில குறிப்பா விமர்சகர்கள் கொடுக்குறாங்க. அப்படிலாம் இறங்கி நம்ம வந்து அப்படியே நான் பாவமாவே போயிடுறேன் அப்படிலாம் முடியாது. யாரோ ஒருத்தர் யார் பூனைக்கு மணி கட்டுறது பண்ணிட்டே இருப்பாங்க, அது கேட்காம இருக்க முடியுமா சார்? அப்ப நேர்மையா பேசுற எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன சார் மரியாதை இருக்கு? ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். நான் வரேன், முடிச்சிட்டோம். ராஜசேகர் முடிச்சிட்டோம். இல்ல கண்டிப்பா கேள்வி கேட்கறது முறைதான், அது வந்து நம்ம பண்றது முறைதான். நான் என்ன சொல்றேன், இப்ப நமக்கு தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கோம், ஒரு 4-5 வருஷமா நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம், இதுதான் பண்ணணும், இது தப்பா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே இதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டவங்களை ஏன் பிரஸ் மீட் கூப்பிடுறீங்க, ஏன் இதை வந்து ரெகுலேட் பண்ண மாட்டோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற ஒரு என்னோட ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. இல்ல பட் அது இன்னைக்கு எல்லாரையும் பகச்சிக்க முடியாதுன்ற நீங்க தயாரிப்பாளர் ஷூஸ்ல இருந்து பாருங்க. நெகட்டிவிட்டி பண்றவர் கூட இவரை நாம ஏன் விட்டு பகச்சுக்கணும், இவரும் வந்துட்டு போட்டோம், திட்டுறத கொஞ்சமா திட்டுவாருன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? அது கரெக்ட் தான். அப்படி இல்ல கூப்பிடலீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அது கிளிக்கிறாங்க. ரைட். சோ நீ வந்து எவ்ரிதிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து படங்கள் பார்க்கறாரு, நான் தெளிவாவே கேட்கிறேன். Did the recent films deserve this much of condemnation? அதாவது வார்த்தை பிரயோகங்களும் சரி, அதை வன்மையாக வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இவ்வளோ பண்ணதும் அந்த படங்கள் அதற்கு அப்படிதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க சொல்லுவீங்களா? இல்ல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ரிவ்யூவர் பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த ஃபிலிம் வந்து அவர் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா அதையும் தாண்டி படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த ரிவ்யூவர் வந்து இருந்துட்டே தானே இருக்காரு, நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே தானே இருக்காங்க. அந்த பர்டிகுலர் ரிவ்யூங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியிலே தான் இருக்காங்க. அது எந்த விதத்துல நம்ம தடுத்திருக்கோம்? தடுக்கவே இல்லை. தனிப்பட்டவருடைய ரசனை தானே, அதை ஒட்டி தானே வரப்போகுது. இல்ல கண்டிப்பா 90% ஆஃப் த ஃபிலிம்ஸ் நல்லா இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது இல்லையா? சரி, ரைட், ஐ கெட் இட். அது எப்படி சொல்வீங்க? 90% ஆஃப் த ஃபிலிம்ஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது வந்து ஓகே, இதுல பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு, நம்ம ஒருத்தர் சொல்லலாம். ரிவ்யூ ஓபன் பண்ணாலே ஃபுல்லா நெகட்டிவ் தான் இருக்கு.
அதுலயும் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் எனக்கு தான் ஒரு இருக்கு. புரிதல் அது எனக்கு நடந்துட்டே தான் இருக்கு. தெளிவான ஒரு புரிதல் வேணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படம் நல்லா இருந்தா ஓடிடும் அப்படின்றாங்க. அங்க ரிவ்யூக்கு வேலையே இல்ல. அப்போ ஒரு நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னா, அப்போ ரிவ்யூவால தான் இந்த படம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஒட்டுமொத்தமா என்ன சொல்றோம்? இல்ல நான் அதான் முன்னாடியே நான் அந்த பாயிண்ட நான் சொல்லியிருந்தேன். ரிவ்யூஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு மக்கள் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்களோ அதுதான். நீங்க மீடியால இருக்கிற ரிவ்யூ எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் நான் தோணுது. ஒரு பர்டிகுலர் ஆள் சொல்லிட்டாரு அதனால படம் நல்லா இல்லை அப்படின்னு அவன் போய் படம் பாக்குறான். பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு. அது மூலமா வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகுறது தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசா ஒரு ஆம்பிளிஃபை ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். அது நல்லா இருக்கிற போது அதுக்கான விஷயங்களும் நடக்குது, பாசிட்டிவா விஷயங்கள் நடக்குது. நல்லா இல்லாதப்போ அது இன்னும் பெருசா ஆம்பிளிஃபை ஆகி அந்த ஒரு படத்துக்கான என்ன ஒரு மினிமம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதுவுமே கீழே போகுது. அந்த விஷயம் நடக்குது. ரெண்டு எக்ஸ்ட்ரீமா பார்க்க முடியும். நான் புரிஞ்சுக்கிறேன். ராஜசேகர் ரொம்ப சுருக்கமா சில வினாடிகள் இறுதி கருத்து. இந்த மெஸ்ல இருந்து எப்படி வெளில வருது? இல்ல இப்போ வெங்கடேஸ்வர் சொல்லியிருந்தாருல, இப்ப கல்கி டைம்ல வந்து ஒரு 2 ஆன்லைன்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லீகலா ஒரு நோட்டீஸ் போயிருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டா அதை பண்ணாதவங்க மேல சட்டம் பூர்வமா ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அதுக்கான விஷயங்கள் மாறும். அது வரைக்கும் அது ஒன்றும் பெருசா மாற போறது இல்லை. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா யார் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு.